guys, do badass. ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓசன் நியூ பை அட்வென்ச்சரில் எபிசோட் 11. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்டன் வந்து செமிஃபைனல்ஸில் வின் பண்ணியிருப்பாரு. அதனால் ஃபைனல் மேட்ச்க்கு ரிக் கிளாடிட்டர் விசஸ் பிரான்ஸ்டன் கன்ஃபார்ம் ஆகும். ரிக்கு இது ரொம்ப ஷாக் ஆகிரும். பிகாஸ் பிரான்ஸ்டன் எனிமி இல்லை, அவனோட மென்டர், டீச்சர், அவர் ஃப்ரெண்டு. அப்புறம் என்னன்னா ரிக்கோட மைண்ட் செட்டை ஒரே தாட்னா, நான் யார்கிட்ட ஃபைட் பண்ண போகிறேன், என்ன ட்ரெயின் பண்ண மனுஷங்கிட்டே நான் எப்படி போய் சண்டை போட போகிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். யூஸ்வலாக வந்து நம்ம ரிக் வந்து எந்த சண்டையிலையும் வந்து பயப்பட மாட்டான். ஏன்னா அவனோட ஸ்ட்ராங்காக இருப்பான். பட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்கிட்டே போய் அடிக்க சொன்னால் அவன் எப்படி போய் அடிப்பான். ஸோ அதனாலேயே கொஞ்சம் பயமாக இருப்பான். அதனாலேயே கொஞ்சம் ரிக் ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருப்பான், பட் எமோஷ்னலாக கொஞ்சம் வீக்காக இருப்பான். பிரான்ஸ்டன் அவங்ககிட்ட ரெஸ்பெக்ட் ரொம்ப ஜாஸ்தி. அவங்க டீம் சைட்லேருந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் ரிக்கு ஃபைட் பண்ண அவன் பயப்படலை அப்படின்னு. அவன் எமோஷ்னல் ஸ்ட்ரகிள் ஆகிருப்பான். பட்டு அப்போது மிஸ்ஸட் இம்பார்ட்டன்ட் மேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அவள் சொல்கிறா பிரான்ஸ்டன் எப்பவும் ஸ்ட்ராங் தான், அவன் ஓன் ரைஸ் கூட அவனே ஈக்குவலாக ஃபைட் பண்ணுவான், முடியலை. ஆர்கோட கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ரெஸ்பெக்டான ஈக்குவல் ஃபிஷ் ஃபைட் தான் இருக்கும். பட்டு பிரான்ஸ்டன் லைஃப்பில் யார்கிட்டையும் ஃபுல் பவரில் யூஸ் பண்ண சான்ஸ் கிடைக்கல. அதனாலேயே அவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம ரிக்கை ட்ரெயின் பண்ணி அவனுக்கு ஏற்ற ஆப்போனண்ட்டாக மாற்றுவான். எப்படின்னா ஃபைட்டிங் ஸ்டைல்ஸ்லாம் வந்து கற்றுக் கொடுக்குறது அந்த மாதிரி. இது கேட்ட அப்புறம் ரிக்கு வந்து புரியும், பிரான்ஸ்டன் வந்து அவன் ஸ்டூடெண்ட் மாதிரி மட்டும் பார்க்கல, ஃப்ரெண்டு மாதிரி பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீன் அப்படியே கட் பண்ணி நம்ம ரீனா கிட்டே வராங்க. வந்து ரிக்கிட்ட பேசிகிட்டு இருக்க. அப்படின்னா நீ இப்படியே ஓடனா அவனோட கனவை வந்து நீ ஏன் உடச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியோ இந்த மாதிரி பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் சைலண்ட் அமைதியாக இருப்பான். அப்புறம் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து வின் பண்ண தேவையில்லை, அது நான் ப்ரூவ் பண்ண தேவையில்லை, ஆனால் அவனுக்கு வந்து நான் நல்ல ஒரு ரைவலாக இருக்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்ருப்பான். அப்புறம் அரேனாக்குள்ளே வராங்க. அரேனானா அந்த இது ஃபைட்டிங் ஏரியாக்குள்ளே வராங்க. ஃபைனல் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ரொம்ப எல்லோரும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. நம்ம எனக்கு களத்துக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே நம்ம தலைவன் வந்து சிரிப்பான். பிகாஸ் எனக்கு ஈக்குவலாக நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரிக்கும் பிரான்ஸ்டனும் அவங்க ரெண்டு பேர் கவனத்தை வந்து அவங்க மேலேயே வைக்கிறாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் சீரியஸான ஃபைட்டுக்கு கொடுக்க போகிறாங்க. அதனால் ஃபஸ்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்சஸ் ஆகுது. அப்புறம் இமீடியட்டாக க்ரௌட் ஷாக் ஆகுறாங்க. பிகாஸ் பிரான் அட்டாக்ஸ் சர்வே பண்ணிட்டான். பட் நாட் ஜஸ்ட் சர்வே, அதை வந்து பார்த்திங்கன்னா கவுண்டரும் பண்ணியிருக்கான். சர்வே மட்டும் தப்பிக்கவும் மட்டும் இல்லாமல் அதை வந்து கவுண்டரும் பண்ணியிருக்கிறான். நம்ம ஆஞ்சலிக்காவும் ரொம்ப ஷாக் ஆகும். ஏன்னா ரிக் இந்த லெவலில் இருக்கானா. ராஸ்டன் சைலண்ட் ஆகும். எல்லார்ட்டும் வந்து ரொம்ப வாய உடச்சி போயிடுவா. பிகாஸ் அவங்களுக்கு இப்போ தான் புரிய வருது, ஸோ இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிக்கை பார்த்து. அதுக்கப்புறம் இந்த ஃபைட்டு ஃபிசிக்கலாக மட்டும் இல்லாமல் ரெண்டு மீனிங்காக இருக்குது. பிரான்ஸ்டன் வந்து ஃபைனலாக ஈக்குவல் பர்சன் கிடச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரிக் வந்து இந்த மாதிரி சைட்டில் சண்டை போடுவாங்கன்னா மென்டல் ஃபீலிங்கு ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு பஞ்சிலையும் ரெஸ்பெக்ட் இருக்கும். ஒவ்வொரு மூவ்லேயும் அவங்க ஹிஸ்ட்ரி வேலை படிச்சு வச்சுருப்பானுங்க. பிரான்ஸ்டன் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுருவான். எப்படின்னா ஃபஸ்ட் டைம் நான் ஃபுல் பவர் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் அவனோட பேட்டில் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அவனோட ஃபேஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். ரிக்கும் அதை ரிலைஸ் பண்ணிக்கிட்டு ரிக்குக்கும் ஃபைனலாக புரிஞ்சுக்கிட்டு அவன் சிம்பிள் ட்ரெயின் பண்ணலை, அவன் மட்டும் லோன்லெஸ் ஃபீல் பண்ண ரிக் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு பண்ணிகிட்ருப்பாங்க. அப்புறம் எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் இன்டென்ஸ் ஆகிட்டுருக்கு. அரேனா ஷாக் ஆகும், க்ரௌடும் சைலண்ட் ஆகும். அந்த எபிசோடில் அப்புறம் பிரான்ஸ்டன் வந்து சொல்லுவான், அது மாதிரி நெக்ஸ்ட்டு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரிக்கலும் ஃபிஸ்ட்டுக்கான ஒரிஜினல் ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் இந்த எபிசோடோட கோர் வந்து பார்த்திங்கன்னா சம்திங் ஸ்ட்ராங் பீப்புள் பவர் வேணும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. ஸோ கைஸ் அதோட இந்த சீனை கட் பண்ணிட்டாங்க. மீண்டும் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அனிமீஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்து முடிஞ்ச வரைக்கும் நான் போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.